பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக நான் உங்களோடு இடைப்படுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அல்லது சோதனைகளுக்கு ஜனங்கள் முகம் கொடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். சிலர் இந்த நாட்களிலே பொருளாதார ரீதியிலே அநேகருக்கு அநேக சோதனைகள் உண்டாயிருக்கிறது. தொழிலாளர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய வருமானம் இவ்வளவா இருக்கிறது, நான் வீட்டு வாடகை கட்டி அல்லது நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அல்லது நான் என்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி நான் எப்படியாக இந்த சிறிய வருமானத்தில் இவைகள் எல்லாம் செய்வதென்ற கவலையோடு கூடுதலாக இருக்கிறார்கள். அதே வண்ணமாக முதலாளிமார்கள் எப்படி நான் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பது, அல்லது நான் எப்படி வரி செலுத்துவது, அல்லது எப்படி நான் பேங்க் லோன்களை செலுத்துவது, இப்படியாக சில சிந்தனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வெவ்வேறான ரீதியில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்கள் அளவிற்கு ஏற்ற பிரகாரமாக சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், லூக்கா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அன்பார்ந்தவர்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, அதாவது இன்றைக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய சவால்களை பார்த்து நாங்கள் சொல்வோமா இருந்தால், எங்களுக்கு கிடைக்கிற எங்களுடைய சம்பளத்தின் படி அல்ல, அல்லது எங்களுடைய வருமானத்தின் படி அல்ல, மாறாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளினாலே நாங்கள் பிழைப்போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல்லதான இந்த நல்ல செய்தியை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்களுடைய பொருளாதார இந்த நெருக்கடி மத்தியிலும் அல்லது உங்களுடைய தேவைகள் மத்தியிலும் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வருமானத்தை மட்டும் நம்பி நீங்கள் வாழ வேண்டாம். மாறாக தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் எங்களுக்காக சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாங்கள் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை எங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்து அதை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற இந்த சத்தியத்தின்படி நாங்கள் பிழைப்போம். சந்தோஷப்படுங்கள் அன்பார்ந்தவர்களே. நீங்கள் இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் இந்த பூமியிலே உங்களுடைய சவால்களை வெற்றிகரமாக நீங்கள் ஜெயம் கொண்டு நீங்கள் முன்னோக்கி செல்லலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமது வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதங்கள் நடைபெறுவதாக. மனிதன் உம்முடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கும் இந்த சத்தியத்தின்படியாக இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடைபெறட்டும். இவருடைய எல்லா பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. இவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக. இவர்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். அப்பா, உம்முடைய நாமம் இவர்களுடைய வாழ்க்கையிலே மகிமையும் கனமும் அடைவதாக. இவர்களை உம்முடைய வல்லமையுள்ள கருத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று முதல் உமது வார்த்தையின்படி இவர்கள் எல்லாவற்றிலும் பிழைத்திருக்க கிருபை செய்வீராக. உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.
ஆமென்.